அண்ணாமலையாருக்கு அரோகரா. இது திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சல ஈஸ்வரர் கோவில். இது திரு அண்ணாமலை. இங்கு ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை என்ற ஒரு தொண்டு நிறுவனம் தினந்தோறும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்காகவும் கிரிவல பாதையிலே உள்ள சிவனடியார்களுக்காகவும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அடியார் தான் மக்களுக்காக மக்கள் நலம் பெற வேண்டி தினந்தோறும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனையும் யந்திர மந்திர தந்திர யாகமும் மக்களுக்காக. இவர் தான் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர். இவருக்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்து பின்பு அதிலேயே படையலை வைத்து படைத்து அந்த பிரசாதத்தையே கிரிவல பாதையில் வரும் சிவபக்தர்களுக்கும் கிரிவல பாதையில் உள்ள சிவனடியார்களுக்கும் பிரசாதமாக வழங்கி வருகிறோம். 2 வேளை. இந்த யாகம் நட்சத்திரம், தினம் ஒரு நட்சத்திரம். இன்று ஆயில்ய நட்சத்திரம். இன்று ஆயில்ய நட்சத்திரத்தன்று பூஜை செய்து ஆயில்ய நட்சத்திரருக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். இது காலையில நடக்கிற கேப்பை கூழ். இந்த கூழை பத்தி ஒரு சொல்றாரு பாருங்க. வெய்ய காலத்துல எங்களுக்கு கோடையில நல்ல குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேவை இது. இந்த வயதானவங்க, ஊனமுற்றவங்க, சாதுக்கள் எல்லாம் மனதார பாராட்டுறாங்க. இது வந்து சூப்பு. இது யாகம், தினந்தோறும் செய்யற ஒரு யாகம். இது மட்டும் இல்லாம இந்த 2 வேளை அன்னதானம் இல்லாம இது வந்து டெய்லி நடக்கிற அன்னதான சேவை. இது பௌர்ணமிக்கு நடக்கிற இருவேளை சேவை. இங்க அன்னதானம் செய்யறது கிடையாது. பௌர்ணமிக்கு மூட்டு வலி சூப்பு, குடிக்க மினரல் வாட்டர் சுமார் 1000 கேன் ஒரு மாத பௌர்ணமிக்கு போடுறோம். அதுவே 35,000 ரூபாய் ஆகுது. இந்த கேனை வந்து போட்டு விட்டோம்னா குடிப்பாங்க. கிரிவலம் வர அன்பர்கள் பாட்டில்ல பிடிச்சின்னு போவாங்க. அது மட்டும் இல்லாம மூட்டு வலி சூப்பு தயார் பண்றோம் நாங்களே சொந்த தயாரி பண்றதால 30 ரூபா மதிப்புள்ள சூப்பு வந்து இங்க தானமா தரோம். இந்த சூப் பாருங்க, இறைவனே கூடி கொண்டிருக்காம அடுப்புல பாருங்க, லிங்கம் தெரியுது பாருங்க. இது உண்மை. இறைவன் உதவி செய்யும் இடத்தில் அன்பாக மனமுவந்து செய்த தர்மத்தில் இறைவன் இருப்பான் என்று சொல்வார்கள். அதுபோல எங்க அடுப்புல அண்ணாமலையார் குடிகொண்டிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். நேரா வந்து கூட பாருங்க. அந்த அடுப்புல தான் சூப்பு காசுறோம். அந்த சூப்பை தான் மக்களுக்கு தானமா கொடுக்குறோம், கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு. இது வந்து வேணுன்றவங்க சர்க்கரை வியாதி முதல் எல்லா வியாதிகளும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொடி இது. இது தைலம் மூட்டு வலிக்கு. இது விற்பனைக்கும் தானமாகவும் தரோம். இந்த சூப்பு, இந்த பொடியில தயார் பண்ற சூப்பு தானம். இந்த பாருங்க, ஆயில் தராங்க பாருங்க. மூட்டு வலி தைலம் தானம். மூட்டு வலி தைலமும் மூட்டு வலி சூப்பும் அற்புதமா வேலை செய்யும் சிவபக்தர்களுக்கு. சிவபக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் தரும் கடையாக யாசகம் எடுத்து வரும் பணத்துல தான் இந்த சேவை செய்யறோம். ஐயா கொடுக்குறாரு பாருங்க மூட்டு வலி தைலம். இந்த மூட்டு வலியில தைலம் எங்க வாங்கி தேய்ச்சிக்கணும்னாலும், எந்த இடத்துல உள்ள வலி இருந்தாலும் அது உடலில் உள்ள எல்லா வலிகளும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து இந்த மூலிகை தைலம். இது கிரிவலம் வரவங்க இங்க வருவாங்க, அவங்க இடம் போல. ஏன்னா மக்களுக்காக தான் இந்த ஆசிரமம் நடக்கிறது. இங்க எந்த ஸ்பான்சரும் கிடையாது, இங்க எந்த விஐபியும் கிடையாது. அப்போ வரும்போது அவர்களுக்கு விபூதி பூசி சிவ தீட்சை தந்து சிவ மந்திர உபதேசம் தந்து அவர்களை மனதார வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த சேவை நடக்கிறது. இந்த பௌர்ணமி 22ஆம் தேதி அன்று துவங்க இருக்கிறது. 7:30 மணிக்கு புதன்கிழமை 7 மணிக்கு 22/5/2024 தொடங்கி 7 மணிக்கு தொடங்கி மறுநாள் வியாழக்கிழமை 7:30 மணிக்கு முடியுது. இந்த தண்ணி கேனுக்கு உதவி செய்ய 35,000 ரூபாய் ஆகுது. இந்த தண்ணி கேன் போடுறதுக்கு உதவி செய்யலாம். மூட்டு வலி சூப்புக்கு ஒரு 45,000 ரூபாய் கிட்ட ஆகுது. மூட்டு வலி தைலத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் ஆகுது. உங்களால் முடிந்த உதவியை செய்து சிவபக்தர்களின் கால்வலி போக்கவும், சிவபக்தர்களின் தாகம் போக்கவும், சிவபக்தர்களின் பக்தி பரவசப்படவும் உங்களால் முடிந்த உதவி செய்யலாம் என்று ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இந்த ஆசிரமம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கிரிவல பாதையில வாயுலிங்கத்துக்கு எதிர்த்தா போல பெரிய போர்டு வச்சிருக்கோம், அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளைன்னு. தண்ணி கேன் நிறைய போட்டு வச்சிருப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த காணொலிக்கு கீழே ஜிபே நம்பர் தரேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து அண்ணாமலையாரின் அருள் பெற வேறுமாறு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. நன்றி, வாழ்க வளமுடன்.